ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தனியாக குழம்பு கூட வைக்க வேண்டாம், ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் வெட்டி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறம் மாறி வரதுவரையும் வதக்கணும்னு வேண்டாம், லைட்டாக சாஃப்டாகி வந்தாலே போதும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்புமே சேர்த்து வதக்கி எடுத்துருக்கிறேன். வெங்காயம்லாம் இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் இது போல் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி பழம்லாம் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வரதுவரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். நம்ம குழம்புக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மல்லிப்பொடி. கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு அந்த மசாலா அந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சிக்கன் சேர்த்து தான் செய்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் இருந்தாலே போதும், ஒரு 1/4 கிலோ போல் இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் சிக்கன் எடுப்போம்ல, அப்போ ஒரு 1/4 கிலோ போல் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த நாளோ இல்லை நைட்டோ கூட செய்யலாம். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே சாஸ்பேனில் தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா கொதிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த சூட்டோடய நம்ம இதில் சேர்த்து கலந்து எடுக்கணும். நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டைக்கெலாம் மாவு ரெடி பண்ணி எடுப்போம்ல, அதே போல் தான். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மாவு ரொம்ப சூடாக இருக்கும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரதுவரையும் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது சாஃப்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அதே போல் தான். இது போல் உருட்டிட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டரில் விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இது போல் ஒரு ஷேப்பில் தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இது போல் உருட்டிட்டு சென்டரில் ப்ரெஸ் பண்ணி பட்டன் ஷேப்பில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு குக்கருமே ஒரு விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு சிக்கன்லாம் நல்லாவே வெந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2.5 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிலாம் சேர்த்துருக்கனால உப்பு குறைவாக தான் இருக்கும். நல்லா தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருக்கிறேன். தண்ணி இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். போட்டதுமே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறணும். இது நல்லா வெந்து வரணும். இப்போ மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சிருந்தோம்ல, அப்போ கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் இதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுபோல் தேங்காயில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அது போல் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா கிரேவியெல்லாம் நல்லா திக்காகி நமக்கு அந்த சேர்த்துருந்த அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது போல் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
தண்ணியோட அளவுமே உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.